بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இப்படி ஒரு செய்தியை சொல்வான், யா அய்யத்துஹன் நஃப்ஸ் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னah. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, உயிர், இந்த உடலை விட்டு மீண்டும் போகிற போது இந்த உயிர் எங்க போகுது? அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்தான், மீண்டும் அந்த உயிர் அல்லாஹ்விடமே போகுது. அந்த போகக்கூடிய உயிரை வானவர்கள் அழைப்பார்களாம், இப்படி சொல்லி அழைப்பாங்களாம், யா அய்யத்துஹன் நஃப்ஸ் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, அமைதி பெற்ற ஆன்மாவே, உயிரே, நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு விடு என்று சொல்லப்படும். இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையான மூமின்களே. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்புக்கு மதிப்பு. உயிர் போயிருச்சுன்னு வைங்க, பேரெல்லாம் மாறி போயிடும். ரெண்டு இடத்துல பேர் மாறி போகும். அது சந்தோஷமான ஒரு இடம், இன்னொன்று துக்கமான ஒரு இடம். சந்தோஷமான நேரம் திருமண நேரத்தில் பேர் மாறி போயிருந்த பேர் சொல்ல மாட்டோம். மாப்பிள்ளை எங்க ஒரு நாள் கூத்து தான். மாப்பிள்ளை எங்க ஜோடிக்கர், மாப்பிள்ளை எங்க கார்ல போகணும், மாப்பிள்ளை எங்க பள்ளிவாசல் எல்லாம் ஒரு நாள் கேட்பாங்க. பேரை சொல்லி கூட கேட்க மாட்டாங்க. இன்னொரு நேரம் மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, அப்பவும் பேரை சொல்ல மாட்டாங்க. ஷாகுல் அமீன் இப்போ மௌத்தானார் கேட்காம பேரை சொல்லி, மையத்து இப்போ மௌத் எடுக்க போறாங்க, இப்போ ஜனாசா தூக்க போறாங்க, எப்போ மௌத். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய பெயர் கூட நமக்கு சொந்தம் அல்ல, நம்முடைய பெயர் தான் இந்த உலகத்தில் நம்முடைய பெயர் நம்மை விட்டு தூரமாக போகுது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இல்லையா? உன்னுடைய பெயர் தான், உன்னுடைய குழந்தை தனக்கு வந்து சூட்டப்பட்ட பெயர், உன்னுடைய தாய் தந்தை சூட்டப்பட்ட பெயர். ஆனா அந்த பெயர் கடைசி நேரத்தில் உனக்கு கூட நிலைக்கிறது அல்ல. ஷாவுல் அமீன் தூக்கிட்டு போறாங்க, சந்துக்குள்ள வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்துல்லா சந்துக்குள்ள வச்சு தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க, ஜனாசா போகுது, ஜனாசா அடக்கம் பண்றாங்க. ஜனாசா இத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, இத்தனை மணிக்கு அடக்கம் பண்றாங்க. மூமின்கள், நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கிற வரை உடம்புக்கு மதிப்பு. ஆனா இந்த உலகத்தின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகம் என்னன்னா பொய்யுக்கு தான் மதிப்பு கொடுக்குது. இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். அசலுக்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. நம்முடைய உடம்பில் உள்ள உயிர் தானே அசல், அடிப்படை உயிர். உயிரை யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனால் பொய்யானது உடம்புக்கு எவ்வளவு ரசனை, எவ்வளவு மதிப்பு. இன்னைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் தான், பொய்யுக்கு முக்கியத்துவம் உலகத்துல கொடுக்கறாங்க. சொல்லுவாங்கல்ல, பொய், அதாவது உண்மை வெளியில வரதுக்குள்ள பொய் உலகத்தையே சுத்திட்டு வந்துருமா. இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, நடிகருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்னங்க? நடிகருக்கு இன்னைக்கு நாட்டை கூட கொடுத்துட்டோம். நடிகர் பேசக்கூட மாட்டார், கை கால கூட ஆட மாட்டார். ஆனா இந்த உலகம் அவருடைய காலடியில் கிடக்கு. முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம், நடித்தார். அப்ப நடிப்புக்கு இந்த உலகம் கொடுக்கிற முக்கியத்துவம் பாத்தீங்களா? போலிக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய ஆழத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான். அருமையான மூமின்களே, உங்களிடமிருந்து என்னிடம் வரக்கூடிய ஒன்று என்ன? உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் என் பக்கம் மீளுகிறது. அந்த உயிர் அல்லாஹ்வை சந்திக்க போகிறது. எப்படி போகிறது தெரியுமா? இந்த அல்லாஹ்வே சொல்றான், உங்களுடைய உயிர் என்னின் பக்கம் வரப்போகுது. அந்த உயிர் எப்படிங்க போகணும்? நறுமணமானதாக. நம்முடைய உயிரை வானவர்கள் தூக்கி கொண்டு போக போறாங்க. எவ்வளவு நறுமணமானதா இருக்கணும். இன்னைக்கு நாம நம்முடைய உடம்புக்கு எவ்வளவு நறுமணம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய உடம்பினுடைய ரசனை என்ன? நாம என்னைக்காவது நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உயிரை நாம என்னைக்காவது யோசித்து பார்த்ததுண்டா? இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குது, ரொம்ப வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி தான். ஆனால் ஒரு விஷயத்தில் விஞ்ஞானம் தோத்து விட்டது. இன்னைக்கு உயிரை பத்தி ஆய்வு செய்ய முடியல. உயிரினுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிட்டான், வயஸ்அலுனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, இந்த சமூகத்துக்கு நீங்க சொல்லிருங்க, உயிர் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல யாரும் சிந்திக்க முடியாது. சிந்திக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அறிவு ஞானமும் இல்லை என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லிருச்சு. எனவே கியாமத் வரைக்கும் உயிரை பத்தி தெளிவான ஒரு சிந்தனை சிந்திக்க முடியாதுங்கிறத குர்ஆன் உணர்த்திருச்சு. தெளிவான செய்தி சொல்லப்படுதா? நம்முடைய
என்னங்க, இன்னைக்கு நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு பாகமும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. ரத்தத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், நம்முடைய கிட்னியை கொடுக்கலாம், நம்முடைய கண் தானம் செய்யணும். அன்னைக்கு உலகத்தில் அதெல்லாம் செய்யப்படுதுல. ஆனால் யாருக்காவது யாருடைய மூளையாவது மாற்றி வச்சிருக்காங்களா? இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்த மருத்துவம் தானே, செய்ய முடியுமா? அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும்? அதான் மிக முக்கியம். ஒருத்தருடைய மூளை செயல்பாடு இன்னொரு ஆளுக்கு பயன்படுத்த முடியும்னு வைங்க. யாராவது படிக்க தேவையா? படிக்கவே தேவையில்லை. இன்னைக்கு அப்துல் கலாமுடைய மூளை என்ன செஞ்சார்? நான் மூத்தாக இன்னொரு ஆள் தூக்கி வச்சார், இன்னொரு அப்துல் கலாம் உருவாயிருவார். எவ்வளவு பெரிய அறிவும். இன்னைக்கு கணக்கு படிக்க தேவையில்லை, அறிவியல் படிக்க தேவையில்லை. ஏன் இன்னைக்கு மூளையை மாற்றி வைப்பதாக இருந்தால் மாற்றி வச்சிடலாமா? எனக்கு சாத்தியம் இருக்குதா? இன்னைக்கு விஞ்ஞானம் தோத்து போயிருக்கிற விஷயங்களில் அல்லாஹ் தஆலா உணர்த்துவான், என்னை தவிர யாரும் முடியாது, என்னுடைய ஆற்றல் தனித்து நிற்கும், யாராலும் முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் உயிரும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரும் எந்த நேரத்தில் சிந்திக்க முடியாது. அருமையான மூமின்களே, அப்ப நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடத்துல போகிற போது சங்கையானதாக போகணும். இன்னைக்கு நாம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு உயிருக்கு கொடுக்கிறோமா? நம்முடைய உடம்பிலே இருக்குது. நாம என்னைக்காவது நம்முடைய உயிரை வானவர்கள் தொட போறாங்களே, அல்லாஹ்விடத்துல போகுத, அது எப்படி போகணுங்கிற யாராவது யோசித்ததுண்டா? ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி பல கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டு நாம பல தடவை கேள்விப்பட்டு இருந்தா நம்முடைய உள்ளத்துல அதை பதிய வைக்கிறது இல்லை. அருமையான மூமின்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிற போது அந்த உயிரை செய்வது கைமாறப்படுது. மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுறாங்க. அந்த உயிரை தங்க தாம்பூலத்துல வச்சு, நல்லவங்களா இருந்தா அந்த தாம்பாளத்துல வச்சு அந்த உயிர்கள் கொண்டு போகப்படும், மேலுலகத்தை கொண்டு போகப்படும். நல்ல உயிரா இருந்தா வானவர்கள் அந்த உயிரை கை தொட்டு வாங்குகிற போது சந்தோஷம் அடைவார்களாம். இது யாருடைய உயிர்? எவ்வளவு கஸ்தூரி மனம், எவ்வளவு நறுமணமானதா இருக்குது இந்த உயிர். இது யார்? அவருக்கு சோபனம் உண்டாகும் என்று வானவர்கள் புகழ்வார்களாம். பல வானவரை கைமாறி கொண்டு போய்கொண்டே இருக்குமா. அது எங்க வில்லி என்கிற சொற்கு அடிவாளத்துக்கு போகுமா. நல்லவருடைய ரூஹா இருந்தா வானவருடைய பாராட்டு எப்பவும் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா உயிருக்கு என்ன செய்கிறான்? நறுமணத்தை கொடுக்கிறான். வானவர்கள் சந்தோஷம் அடைகிறாங்க, ஒவ்வொருத்தரும் பாராட்டுறாங்க, நமக்காக துஆ செய்கிறார்கள். அதே நேரத்துல அந்த உயிர் நம்ம பாவம் செய்யுது, கெட்டவனை உயிரா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவு துர்வாட அடிக்கும். வானவர்கள்லாம் சபிப்பாங்களாம், உயிரோடு இவருக்கு நாசம் உண்டாகட்டும், இவ்வளவு துர்வாட அடிக்கிற இந்த ஆள் யார்? இந்த ஆளுடைய உயிரோடு இவ்வளவு துர்வாட வீசுது என்று வானவர்கள் சபிப்பார்களாம். யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய செயல்பாடுதான் நம்முடைய ரூஹை முடிவு செய்யுது. நாம் நல்லவனாக வாழ்ந்தால் நம்முடைய உயிர் நறுமணமானதாக இருக்கும். நாம் கெட்டவர்கள், ஒழுக்கக்கேடவர்களாக, ஒழுக்கமில்லாதவர்களாக, வழக்கத்தில் பேணுதில்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய உயிர் கெட்ட துர்வாடை அடித்ததாக வானவர்களுக்கு அது வேதனை தரக்கூடியதாக ஆகும். யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்னைக்காவது நம்முடைய உயிருக்கு கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா உலகத்துல சில பொருளுக்கு அழிவே இல்லையா, அதாவது நீண்ட காலம் வாழமா. தஃசீர்ல எழுதுவாங்க, ஒரு சில பொருட்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் வாழக்கூடிய ஆயுளை கொடுத்திருக்கிறான், நீண்ட காலம். அதுல ஒரு சில வஸ்து என்னன்னு ஒன்று உயிர். உயிர் எப்ப இருந்து வாழ்ந்து தெரியுமா? இது நம்முடைய உடம்புக்கு வந்தவன் உயிர் இப்ப வந்ததல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்தான்? உயிர்களை எல்லாம் படைத்து விட்டான். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் காட்டினான். ஹதீஸ் ஷரீஃபில் வருதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள், கியாமத் வரை தோன்றக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினானாம், கியாமத் வரைக்கும் எங்க வர போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மேற்பார்வை பார்த்தாங்க, யார் யார் வர போறாங்க, எல்லா மக்களையும் பார்த்தார்களாம். அப்போ ரூஹ் எப்போ படைக்கப்பட்டுருச்சு? நாம் பிறக்க முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி உயிர் படைக்கப்பட்டுருச்சு. எது வரைக்கும் வாழும்? சுவர்க்கத்திலும் இந்த உயிர் வாழும். அது எவ்வளவு நீண்ட கால ஆயுள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில தஃசீர்ல எழுதுவாங்க, சில பொருட்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒண்ணு என்னன்னா உயிர். அது நீண்ட காலமாக இருக்கும். இன்னைக்கு நாம் சொற்ப காலம் வாழக்கூடிய இந்த உடம்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்னுடைய உயிருக்கு கொடுத்தா என்னங்க? சுவர்க்கம் வர நமக்கு வரப்போகுது. நீண்ட காலம் வாழக்கூடிய இந்த உயிரை நம்ம என்னைக்காவது யோசித்ததுண்டா? சிந்தித்து பார்த்ததுண்டா? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உயிர், அந்த ரூஹ் இந்த உடலை விட்டு பிரிகிற போது, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருக்கும் பல சந்தர்ப்பத்தில்,
அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்வை சொல்லுவாங்க. பல கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுது. அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 12 வருஷம் ஆட்சி செய்தாங்க. அவங்க கடைசியா சிறைபிடிக்கப்படுறாங்க. முஸ்லிம்களால் என்ன செய்யப்படுறாங்க? ஒரு தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சு சிறைபிடிக்கப்படுறாங்க. 40 நாள் வீட்டுக்குள்ள சிறைவாசம் வைக்கப்படுறாங்க. 40 நாள் தன்னுடைய வீட்டில இருந்து வெளியில போக முடியல, தொலை கூட போக முடியல, பள்ளிவாசல் தொலை முடியல, வீட்டுக்குள்ளே தொழுதாங்க 40 நாட்கள். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்பப்போ போய் சந்திப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் இவங்களோட தங்கிக்கிட்டு இருக்கிற போது சஹருடைய நேரம், உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை எழுப்புனாங்களாம். அமீர் முஃமினீன் அவர்களை எழுந்திரீங்க, சஹருடைய நேரமாச்சு, தஹஜ்ஜுத் தொழுகணும், எழுந்திரீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சாங்களாம், கண்ணை தொடச்சாங்க, வந்துட்டு சொன்னாங்களாம், யா அபா ஹுரைரா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹுரைரா அவர்களே, கதமத அலைய ரூயன், என்னுடைய கனவை நீங்க கெடுத்துட்டீங்களேன்னு சொன்னாங்க. அந்த சஹருடைய நேரத்துல கனவு கண்டேன், நான் ஒரு கனவில் இருந்த தூக்கத்தினால அந்த கனவை நீங்க துண்டிச்சிட்டீங்களே, என்ன கனவு கண்டீங்க? என்னுடைய கனவுல ராயித்து நபியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கனவில் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். சஹாபாக ரசூலுல்லாஹோட வாழ்ந்தவங்க, நபியோடு பழகினவங்க. இப்போ ரசூலுல்லாஹை காங்கறாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, யா உஸ்மான் அவர்களே, நீங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க, அந்த துஃதீரு இந்தக, நீங்க என்னிடத்தை வந்து நீங்க நோன்பு திறங்கனே, நீங்க நாளைக்கு என்ன செய்ய, என்னோட நீங்க வந்து நோன்பு திறப்பீர்கள் இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன கனவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களே விளக்கம் சொன்னாங்களாம். இந்த கனவினுடைய விளக்கம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு உயிர் பிரிய போவதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய உயிர் இன்னைக்கு கைப்பற்றப்படலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, உங்களுக்கு என்னுடைய ரூஹ் பிரிய, உங்களுடைய ரூஹ் இன்னைக்கு பிரியலாம், நான் இன்னைக்கு மௌத்தாகலாங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ஊட்டப்படுது, இன்னைக்கு நான் மௌத்தாகலாம், ஆனா நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு நான் நோம்பாடியா மௌத்தாக ஆசைப்படுறேன், நான் இன்னைக்கு நோம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்களா. ஏன்? என்னுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது பரிசுத்தமான நிலையில் நோம்பு வைத்தாலும் எப்படி என்னுடைய உயிர் போகணும், அவருடைய ஆசையை பாருங்க. என்னுடைய உயிர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது எப்படி இருக்கணும், பரிசுத்தமான நிலையில். அவங்க ஆசைப்பட்டது போல அன்னைக்கு சாயங்காலம் என்ன செஞ்சாங்களாம், அவங்க நோன்பு வைத்த நிலைமையிலேயே கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களாலே கொலை செய்யப்படுறாங்க. எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. தன்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது பரிசுத்தமான நிலையில் தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நல்லவர்கள். நம்முடைய நிலைப்பாடு, உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நம்முடைய உடம்பினுடைய ரசனை, எவ்வளவு ரசனைங்க, எவ்வளவு நறுமணம், எவ்வளவுதான் அத்தர், என்னெல்லாம் பவுடர் போடுறோம், தலையை சீவிரம், எத்தனை நாளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை யோசித்து பார்த்தான் வைங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. இந்த உடம்பினுடைய தன்மை என்ன தெரியுமாங்க? அல்லாஹ் சொல்றான், மனிதனே உன்னை நான் படைத்தேன், எப்படி பலகீனமானது உன்னை நான் படைத்தேன். உன்னுடைய ஆரம்பம் என்ன? பலகீனம், சிறு குழந்தை. உன்னுடைய கை ரொம்ப பலகீனம், உன்னுடைய கண் பலகீனம், வாய் பலகீனம், எல்லாம் பலகீனம். ஆனா அதுக்கு பிறகு உனக்கு வலுவை கொடுத்தேன், நல்ல வாலிபம், நல்ல திடகாத்திரமா இருக்கும். உன்னுடைய பார்வை திடகாத்திரம், கை திடகாத்திரம், உன்னுடைய பேச்சு எல்லாம் திடகாத்திரமா இருக்கும். ஆனால் அதற்கு அடுத்து ஒன்று இருக்குது, மீண்டும் பலகீனம். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை உணர்த்திட்டான்ல, வயசாகிவிட்டால் பலகீனம் வந்துவிடும். இன்னைக்கு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கோடியில் மிதக்கிறாங்க, தன்னுடைய வயோதிகத்தை வாலிபமாக ஆக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வயோதிகர்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, 60 வயசு ஆச்சு, கோடியில மிதக்கிறாங்க, நான் திரும்ப மீண்டும் வாலிபமாக ஆக முடியும், என்னுடைய கண் பார்வையை சரி செய்ய முடியும், என்னுடைய கையை நல்ல வலுவானதா ஆக முடியும். யாராவது செய்ய முடியுமா? நினைச்சாதான் சாதிக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும் எவ்வளவுதான் நீங்க செலவு செய்தாலும் செய்தான், மீண்டும் உங்களுக்கு பலகீனம் வந்தே தீரும். இதுதாங்க உடம்பினுடைய யதார்த்தம். நாம் உடம்புக்கு எவ்வளவுதான் ரசனை கொடுத்தாலும், ரசித்தாலும், அலங்கரித்தாலும் ஒரு நாள் அது பலகீனப்பட்டே தான் தீரும். இந்த முகம் நல்ல போர்டர் போட்டு ரசிங்க, ஒரு நாள் சுருக்கு விழத்தால செய்யும். சுருக்கு விழாம போகுதா? பலகீனப்படாமல் போகுதா? பலகீனப்படத்தான் செய்யும். இங்க நாம உடம்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்முடைய உயிருக்கு கொடுத்தல் வைங்க. உயிர் பிரிகிற போது மலக்கினுடைய துவாவை பெறலாம். நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியங்க, நமக்காக மலக்குகள் துவா செய்கிற போது எவ்வளவு பாக்கியமான நிலை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சந்தர்ப்பத்துல
தன்னை அலங்கரிச்சு கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், ரொம்ப அலங்கரிச்சாங்களாம். தந்தை பார்க்குறாங்க, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன் மகளார் ஜோடிக்கிறத பார்த்தாங்களாம். பார்த்து சொன்னாங்களாம், ஏமா நீ கண்ணாடி முன்னாடி நின்று உன்னை நீ இவ்வளவு அலங்கரிக்கிறியம்மா, தகைமினல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, இவ்வளவு அலங்கரிக்கிறியாமா. தன் கணவருக்காக அலங்கரிக்கிறாங்க. அந்த அலங்கரிப்பு கூடும் போது தந்தை கண்டிக்கிறார். எவ்வளவு கண்டிப்பு பாருங்க, எவ்வளவு இறையச்சம் பாருங்க. இவ்வளவு அலங்கரிக்க வெக்கமா இல்லையாமா, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய உணர்வு இன்னும் இவ்வளவு அலங்கரிச்சுக்கிற. உடனே வெக்கப்பட்டாங்க. அது ஆயிஷா நாயகி வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அத்தை நான் தெரியாம ரொம்ப அலங்கரிச்சுட்டேன், நான் என்ன பரிகாரம் செய்யறது. உடனே வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு நாம நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த உணர்வு ஊட்டப்பட்டுச்சுன்னு வைங்க, சொல்லிக்கொண்டே இருந்தேன்னு வைங்க, நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப தந்தை சொல்றார், மகளார் சொன்னாங்க, நான் என்ன செய்யறது தந்தையே, தெரியாம கொஞ்சம் கூடுதலா தான் அலங்கரிச்சுட்டேன். என்ன சொன்னாங்களாம், நீங்க அலங்கரிச்சு வச்சிருக்கிற இந்த ஆடையெல்லாம் இதெல்லாம் தர்மம் செஞ்சு சொன்னாங்களாம். உடனே நீ தர்மம் செய்தாதான் கஃபாரத்துல் லகி, உனக்கு அதான் கஃபாரா பரிகாரம். நீ செய்த தவறுக்கு இதுதான் பரிகாரம். தான் அலங்கரிச்ச பொருளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏன் தான் செய்த ஒரு தவறுக்காக எவ்வளவு ஆழமான சிந்தனையை ஊட்டுறாங்க பாருங்க, எவ்வளவு ஆழமான சிந்தனை கொடுக்கப்படுது பாருங்க. இன்னைக்கு நாம கண்ணாடி முன்னாடி நின்னா எவ்வளவு ஜோடிக்கிற, எவ்வளவு அலங்கரிப்பு, எவ்வளவு தலவாறுதல், எவ்வளவு நீங்க அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அலங்கரிப்பு எல்லாம் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் வேற வந்துருச்சுன்னு எவ்வளவு துர்வாடை, எவ்வளவு அசிங்கமானது. எல்லாம் கொஞ்ச நேரம் அலங்கரிப்பு. இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த மௌத்து நிலை நாம எல்லாம் மறந்துட்ட, எல்லாம் அசிங்கமான நிலை. இன்னைக்கு ஜனாசாவை ஏன் கொண்டு போக மாட்டாங்க தெரியுமா, அவ்வளவு அருவருப்பா பேசும். எங்களுக்கு ஜனாசா குளிப்பாட போறது இல்லை, போய் குளிப்பாடு நம்மளுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பம்சத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் சொல்றது தான், இன்னைக்கு நம்முடைய தந்தை இன்னைக்கு நாம குளிப்பாட்ட தயாராக இல்லை. நம்முடைய தந்தை இன்னைக்கு நாம ஜனாசா குளிப்பாட்ட தயாராக இல்லை. யாரோ ஒரு மோதினார் தேவைப்படுது, ஒரு முஅத்தின் தேவைப்படுறார். யோசித்து பாருங்க, நம்முடைய தந்தைக்கு நாம குளிப்பாட்டலன்னு சொன்னா யாரை குளிப்பாட்ட யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாமளே தயார் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நாமளே அருவருப்பா நினைக்கிறேன்னு வைங்க, முஅத்தின் எதுக்கு செய்வாரு, எதுக்கு செய்வார்? அவருடைய லாபத்துக்காக தான் செய்வார். யதார்த்தம் தானே, திட்டிக்கு தானே செய்வாரு. ஒருத்தர் காது படவே சொன்னார் பேசும்போது, சரி என்ன எவ்வளவு அசிங்கம் கட்சா, என்ன பாவம் செஞ்சாரோ, யதார்த்தம் சொல்லத்தானே செய்வாங்க. ஏன் நம்முடைய தந்தை நாம தூரமாக்கணும், நமக்கு அசிங்கமா தெரியுது, ஏன் அவருக்கு அசிங்கமா தெரியாது? இன்னைக்கு நம்ம ஜனாசா பக்கத்துல போகிறதுக்கு நான் எனக்கு அசிங்கமா இருக்குது, தூரமா நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவ்வளவு அருவருப்பா பேசுனேன், அசிங்கமா இருக்குமே, எவ்வளவு துருவாடங்க. இவ்வளவு நறுமணத்துல வாழ்ந்தார், இன்னைக்கு துருவாடையில தான் இருக்கிறார். இன்னைக்கு அசிங்கமான கோலம் தான். யோசித்து பாருங்க, நம்முடைய ஜனாசா, நம்முடைய மேனி ஒரு நாள் அசிங்கத்தில் புரளத்தான் போகுது. ஆனால் நம்முடைய ஆன்மா உயிர் இருக்குதே, நீண்ட காலம் வாழக்கூடியது. நாம் நம்முடைய இந்த உயிர் வானவர்களுக்கு சந்தோஷத்தை தரணும். நமக்காக அந்த வானவர்கள் துஆ செய்யற அளவுக்கு நம்முடைய ஆன்மாக்கள் சுத்தமாக மாறணும். நம்முடைய உயிர் பிரிகிற போது நம்முடைய ஆன்மாக்கள் எப்படி சுத்தமானதா இருக்கணும். எப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளணும்னா, எது செய்தால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருக்கட்டுமாங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறோம், நம்ம அல்லாஹ்வுக்காக நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம நல்ல காரியத்தை கூட பிறருக்காக தான் செய்யுது நம்முடைய யதார்த்தம். ஒரு நன்மையான காரியத்தை செய்யறோம், இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்காண்டி செய்வோம். அப்ப அல்லாஹ்வுக்காக சின்ன சின்ன காரியங்கள் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்க. உஸ்மான் இப்னு அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு திருமணம் செஞ்சாங்களாம். இவங்க யாரை திருமணம் செஞ்சாங்களாம்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தான பிறகு அவங்களுடைய மனைவியை இவங்க திருமணம் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு சில மனைவிமார்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியை திருமணம் செஞ்சாங்களாம். திருமணம் செய்துட்டு முதல் நாள் தன் மனைவிட்ட என்ன பேசுறாங்க தெரியுமா? தான் ஆச்சரியம். நம்ம என்னென்ன கற்பனையில் மிதப்போம், திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்க என்னெல்லாம் பேச நினைப்போம். நம்ம ஒரு அனாச்சாரத்தை சொல்லித்தாக இன்னைக்கு ஒரு சில வாலிபர்கள் திருமண நேரத்தில் திருமணமான முடிஞ்ச பிறகு முதல் நாள் இரவுல தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் திருப்திப்படுத்த என்பதற்காக போதை அருந்தக்கூடிய இன்னைக்கு வாலிபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. கஞ்சா அடிக்கக்கூடிய வாலிபர்கள், இன்னைக்கு மது அருந்தக்கூடிய வாலிபர்கள்.
சொல்றான், கேட்டேன் என்னோட மனைவியை திருப்திப்படுத்த. இன்னைக்கு இதற்காக முதல் நாளிலே நம்முடைய மனைவியோடு சேருகிற போது ஹராமோடு சேர்ந்த வைங்க. நான் கூடுதலா சொல்லல, எங்களுடைய ஒரு நண்பர் சொன்னார், நான் போதையில் இருந்து என்னுடைய மனைவியோடு சேருகிற போது அதான் மனைவியை திருப்திப்படுத்த முடியுங்க. இந்த காலத்துல முடியுமா? இந்த மனைவியோட தூண் துப்பிடுவாள்ல. நம்முடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக போதையோர் மிதந்தாராம், அப்படி திருப்திப்படுத்த முடியுமா? யோசித்து பாருங்க. முதல் நாளிலேயே நம்ம என்ன செய்யறோம்? மனைவியோட ஹராமோடு சேருகிறோம். ஹராமோட மனைவி சேர்ந்த வைங்க, நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தை ஷைத்தான தாங்க பிறக்கும். ஹராம்ல பிறந்தா குழந்தை எப்படி இருக்கும்? ஹராமான முறை சேர்ந்து ஹராம குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, நம்முடைய குழந்தை ஒழுக்கமானதாக இருக்குமா? நம்ம இப்படி எல்லாம் கற்பனையில மிதப்ப நம்முடைய மனைவியோடு சேர போகிறோம். எவ்வளவு சந்தோஷம் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணமான உடனேயே தன் மனைவிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? தான் ஆச்சரியம். கேட்டாங்களா, நீங்க முதல் கணவரோடு வாழ்ந்திருக்கிறீங்க, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இரவு நேர தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. கேட்கிற கேள்வியை பாருங்க. முதல் நாள்ல முதல் நைட் கணவன் மனைவி முதல் பேசுற விஷயமே என்ன? நீங்க முதல் கணவரோடு வாழ்ந்திருக்கிறீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரவு நேரத்தை எப்படி எல்லாம் தகச்சு தொழுவாங்க, இரவு நேர வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எனக்கு அதை கேட்கதான் ஆசை. நான் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த இறைநேச பரிசுத்தமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியப்படுத்தல. எனக்கு அவங்க இரவு நேர தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்க ஆசையா இருந்துச்சு, பார்க்க ஆசையா இருந்துச்சு. நான் என்னன்னு யோசிச்சேன். சரி, உங்களுக்கு திருமணம் செய்தா நீங்களாவது சொல்லுவீங்களோ, நல்ல இடத்துல என்ன திருமணம் செய்திருக்கிறேன், நீங்க அந்த இரவு நேர வணக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது கற்பனை செய்து பார்க்க முடியுமாங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் அது உமரவியெல்லாம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன். என்ன ஆச்சரியம், இரவு நேரம் இஷா நேரம் தொழுகுவாங்க. தொழுது படுத்த உடனே படுக்கும்போது சொல்லுவாங்க, ஏமா என் பக்கத்துல தண்ணீரை கொண்டு வச்சிருன்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு தூங்கிடுவாங்க. திடீர்னு கொஞ்சம் நேரத்துல செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முஸ்லிமே பார்த்தா தண்ணீர் எடுப்பாங்க, முகத்துல தடவுவாங்க, என்ன செய்வாங்க, அல்லாஹ் திக்ர் செய்வாங்க, உதுசி 2 ரக்காத் தொழுவாங்க, திரும்ப படுத்துருவாங்க. இப்படியே பகல் முழுவதும் செய்வார்கள், அதிகாலை வரை. படுக்கிறதும் தொழுகை, தொழுகை மீண்டும் படுக்கை, இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் முதல் கணவரோடு இப்படித்தான் குடும்பம் நடத்தினேன். அந்த அம்மா சொன்னாங்க, உமரவியெல்லாம் இரவு நேரத்தில் இப்படி இருந்துச்சு. இப்படி இரவு முழுக்க தொழுது கொண்டே இருந்தார்கள். தூக்கம் கம்மி தான், தூக்கம் கம்மி, சாப்பாடு கம்மி, ஆனால் எவ்வளவு தெம்போடு வாழ்ந்தார்கள் யோசித்து பாருங்கள். அது உமரவியெல்லாம் வனு கறி நீண்ட நேரம் சாப்பிட்டு இருக்காங்க, நீண்ட காலம் கறி சாப்பிட்டு இருக்கிறாங்க, இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறாங்க. வெறும் பேரித்த மனத்தோடு காலத்தை கழித்தவர்கள். ஆனா எப்படி ஒரு திடகாத்திரமானவர்கள், திடகாத்திரமா வாழ்ந்தாங்க. இரவு நேர தூக்கமும் கம்மி தான். சோர்வு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. 63 வயது வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சாப்பாடு என்ன, தூக்கம் என்ன? இன்னைக்கு நாம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உடம்பு பலகீனப்பட்டு போகுது. ஆனால் அவர்களுக்கு ஆன்மாக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடம்பு பலமாக இருந்தது, கடைசி வரைக்கும் பலமா இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சஹாபி சொல்றாங்க, நான் ஒரு தடவை அவங்க கடந்து போனேன். அப்போ அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் அவங்கள பார்த்தா இரவு நேரத்துல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தன்னை தானே திட்டிக்கிட்டே இருக்கிறார். நைட் நேரத்துல, நடுநிசை நேரம். நான் கேட்டேன், இப்னு அப்பாஸ் அவர்களே, என்ன செய்றீங்க, ஏன் இந்த இரவு நேரத்தை தூங்காம? அவங்க சொன்னாங்களாம், இவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. சொன்னாங்களாம், சல்லைத்து, நான் 2 ரக்காத் தொழுகலாம் நான் நினைச்சேன். இரவு நேரத்தில் 2 ரக்காத் தொழுகலாம், என்னுடைய மனசு அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்ன நேரம் தொழுகிறது, என்ன மனசு என்ன செய்யுது, தொலை மறுக்குது. அதனால நான் என்ன செய்யறேன், நான் தூக்கத்தை மறுக்கிறேன்னு சொன்னாங்களாம். என்னுடைய மனசு என்ன செய்யுது, 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கொடுக்கல, சரியான சிந்தனை வரல. அதனால நான் என்ன செய்யறேன், என்னுடைய கண்ணுக்கு நான் தூக்கத்தை கொடுக்கல. என்னுடைய மனசு தூங்க ஆசைப்படுது. நீ எனக்கு தொழுகை நீ தரலையேன்னா நான் எப்படி உனக்கு தூக்கத்தை தருவேன்னு சொன்னாங்களாம். பாருங்க, மனசோடு இவ்வளவு ஆழமான பேச்சு பாருங்க. எனக்கு நீ தூக்கத்தை தரலன்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு தொழுகையை தர மாட்டேன். அவங்க சொன்னாங்களா, அதாவது உனக்கு தூக்கத்தை தர மாட்டேன், நீ எனக்கு தொழுகையை தரலன்னு நினைச்ச உனக்கு தூக்கத்தை தர மாட்டேன். எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க, எவ்வளவு கற்பனையான சிந்தனை. இப்படி அந்த நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். தனக்கு தூக்கம், அதாவது தொழுகை கிடைக்குங்கிறதுக்காக தூக்கத்தை இழந்தார்கள். அதிகாலை வரைக்கும் தூங்கல. நான் 2 ரக்காத் என்னால தொழ முடியலையா என்ன, நான் பகல் வரைக்கும் தூங்க மாட்டேன். இப்படி எல்லாம் அந்த நல்லவர்கள் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள். இந்த உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இஸ்லாம் அதாவது கொடுக்க வேண்டாம் சொல்லல, கொடுக்க சொல்லுது.
ஒரு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்ணுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், காதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு அளவுக்கு ஒரு அடியாக நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மாக்கு குறைவுகள் ஏற்பட்டு போகும். அதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நான் ஏன் திருமணம் செய்தேன் தெரியுமா சொன்னாங்களாம். அவங்க ஒரு சில திருமணங்கள் செஞ்சாங்க. சொன்னாங்களாம், நான் ஏன் திருமணம் செய்தேன்னு சொன்னா என்னுடைய ஹபீபுடைய சுன்னத், அதான் நான் என்ன செஞ்சேன், அதுக்காக தான் திருமணம் செய்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை கூட தொட்டு பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யுங்கன்னு சொன்னாங்க, என்னுடைய நடைமுறை சொன்னாங்க. நாயகம் மட்டும் உங்களுக்கு திருமணம் சுன்னத் அல்ல என்று சொல்லி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடம்புக்கு நான் சுகத்தையே கொடுத்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நாம் கொடுக்கிற சுகம் என்ன? இன்னைக்கு ஹராமான வழிகளுக்கு நாம் நம்முடைய கண்ணுக்கு சுகத்தை கொடுக்கிறோம். ஹராம் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறது. ஹராமான வழிகளுடைய கண்ணுக்கு நம்முடைய கண்ணுக்கு சுகம், காதுக்கு சுகம். அவர்கள் ஹலாலான வழியை கூட யோசித்தார்கள். ஏன்? நாம உயிர் பெறுகிற போது நம்முடைய உயிர் நல்ல முறையில் போய் சேரணும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய கடைசி நேரத்தில் ரூஹ் பிரிகிற போது, உண்மையான மூமின்களே, இன்னைக்கு நம்முடைய ரூஹ் பிரிகிற போது இப்படி பரிசுத்தமான உயிர் பிரியன்னு ஆசை வைங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் ரூஹ் பிரிகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கூட அதை நல்லவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தேன். ரூஹ் பிரிய போது கடைசி நேரம் அவங்க சொன்னாங்களாம், ஒயினுல்லி உம்மி லம் யுஃபர்லி, எனக்கு நாசம் உண்டாகட்டும், என் தாய்க்கும் நாசம் உண்டாகட்டும். இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, லம் யுஃபர்லி, என்ன மத்த அல்லாஹ் மன்னிக்கலன்னு சொன்னா எனக்கு நாசம் உண்டாயிருமே, என்னுடைய தாய்க்கும் நாசம் உண்டாயிருமே. என்ன மத்த அல்லாஹ் மன்னிக்கலன்னு என்ன ஆயிரும்? என்ன மத்த அல்லாஹ் மன்னிக்கலன்னு சொன்னா நான் நரகத்துக்கு போயிருவேன், என்னால என் தாயும் நரகத்துக்கு போயிருவாளே, எனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்ன அல்லாஹ் மன்னிக்கவே சொன்னாங்க. எப்பேற்பட்ட நாதாக்கள், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்ந்த நல்லவர்கள் கடைசி நேரத்துல அல்லாஹ் எல்லாம் மன்னிக்கலன்னு சொன்னா நான் நரகத்துக்கு போயிருவேன், என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயும் நரகத்துக்கு போயிருவாளே என்று கவலையோடு ஒப்பாத்தானார்கள். கொஞ்ச நேரத்தில் ரூஹு பிரியதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுற வார்த்தை சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த கலிமா சொல்லி மௌத்தானார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்கூடாக கண்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்வாங்க. இதுக்காக தன்னுடைய ஆன்மாவை ஒரு பரிசுத்தமாகி கொண்டார்கள். அருமையான மூமின்களே, நம்முடைய ரூஹ் நம்முடைய உடலை விட்டு பிரிகிற போது நமக்காக நம்முடைய வானவர்கள் நமக்காக துஆ செய்யணும். ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இப்படி துஆ செய்வாங்க. இவ்வளோ அழகான துஆ பாருங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி ஸபூரா, யா அல்லாஹ் என்னை பொறுமையாளனாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்னி ஷகூரா, யா அல்லாஹ் என்னை நன்றியுள்ள அடியானாக ஆக்கி வைப்பாயாக. நான் எங்கிட்ட துஆவை பாருங்க. வஜஅல்னி ஷகூரா, யா அல்லாஹ் என்னை நன்றியுள்ள அடியானாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, என்னுடைய பார்வையில் நான் ரொம்ப பலகீனமானவனா இருக்கணும், சின்னவனா இருக்கணும். ஆனா ஃபீ ஐனி நாஸி கபீரா, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், பெரிய ஆளா தெரியும். ஆனா என்னுடைய பார்வையில் நான் சின்ன ஆளா தெரியணும். யா அல்லாஹ் என்னை இப்படியே மூத்தாக்குவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டாங்க, என்னை இப்படியே நீ ஆக்கி வைப்பாயாக. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இபாதத்து செய்தார்கள். என்னைக்கும் தன்னை பெரிய ஆளாக நினைத்ததில்லை. நான் தான் தஹஜ்ஜத் தொழுதேன், நான் தான் ஹஜ் செய்தேன். நம்முடைய நிலைப்பாடு, நான் தொழுதுட்டேன், நான் தஹஜ்ஜத் தொழுதுட்டேன், நான் அமல் செய்துட்டேன், நான் நல்லவனா ஆயிட்டேன், நான் பேணுதலா வாழ்ந்துட்டேன். எவ்வளவு எண்ணம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணம் ஏற்படாமல் இருப்பதற்காக இப்படி எல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நாம் மௌத்தாகும் போது ஈமானோடு வானோடைய துஆவை பெற்று மௌத்தாகுற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக.